ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வி பிரைம் மீடியா. நம்ம பக்கத்து ஸ்டேட்டான கேரளாவில் லாக்டவுன் அறிவிச்சிருக்காங்கங்க. அது என்னன்னு பார்த்தா மல்லபுரம்ன்ற ஒரு ஏரியாவில் ஒரு பையன் 24 இயர்ஸ் ஒரு பையனுக்கு தொடர்ந்து 4 டேஸாக தலைவலி, ஃபீவர், வாமிட்டிங் சென்சேஷன், டைரியா, காய்ச்சல், கால்வலிலாம் இருந்திருக்கு. அவனை 4 டேஸாக ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க. தென் பிளட் சாம்பிள்ஸ் எடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. ஆனால் செப்டம்பர் 9 அந்த பையன் இறந்துட்டான். செப்டம்பர் 14 தான் பிளட் சாம்பிள்ஸ் ரிப்போர்ட் நம்மளுக்கு வருது. அவனுக்கு நிபா வைரஸ்ன்னு சொல்லி கன்ஃபார்ம் ஆகுது. உடனே கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா, அவன் தங்கி இந்த லொகேஷன்ல இருந்து 3 கிலோமீட்டர்ஸ்க்கு கண்டெய்ன்மெண்ட் ஜோனா ஆக்குறாங்க. ஷட் டவுன் பண்றாங்க. அங்க இருக்க ஸ்கூல்ஸ், காலேஜஸ் எல்லாமே மூடுறாங்க. அவனோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா பிளட் சாம்பிள்ஸ் எடுத்து அவங்களுக்கு ஏதாவது வைரஸ் இருக்கான்னு சொல்லி பார்க்குறாங்க. தென் அவங்க மாஸ்க் அங்கே கம்பல்சரி அறிவிச்சிருக்காங்க. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் டு பி சேஃப் நம்ம எல்லாம் மாஸ்க் போடுறது ரொம்ப கட்டாயம். அதுக்கப்புறம் கேரளா கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அங்கே 30 ஸ்குவாட் கொண்ட டீம் அறிவிச்சு அங்க இருக்கிற ஜோன்ஸ்ல எல்லா மக்களுக்கும் சேர்ந்து இப்போ பிளட் சாம்பிள்ஸ் எடுக்கிறாங்க. பிளட் சாம்பிள்ஸ் எடுத்து அங்க இருக்க மக்களுக்கு எதனா வைரஸ் அட்டாக்கோ இல்ல சின்ன ஜுரமா இருந்தாலோ அவங்க என்ன பண்றாங்க, தனிமைப்படுத்தப்படுறாங்க. ஸோ நம்ம எப்பவுமே சேஃபா இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க.